உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவை முடங்கிய நிலையில் ஐடி நிறுவனங்கள், விமான சேவைகள், வங்கிகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கானோரால் பயன்படுத்தப்படுவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சாஃப்ட்வேர். ஆனால் திடீரென இதில் ஏற்பட்ட முடக்கம் பலரையும் தவிக்க வைத்துவிட்டது. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், விண்டோஸ் 365 மற்றும் ஒன் டிரைவ் போன்ற டெக் ஜாம்பவான் மைக்ரோசாஃப்டின் பல சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகெங்கிலும் உள்ள பல லட்சக்கணக்கான விண்டோஸ் பயனர்கள் இதுவரை பெரிதும் கேள்விப்பட்டிராத ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்ற வாக்கியத்தை இன்று அதிகம் உச்சரித்து வருகின்றனர். மும்முரமாக வேலையில் இருக்கும் போதே ஒன்று கணினி திடீரென ஷட் டவுன் ஆகிவிடுகிறது அல்லது ரீஸ்டார்ட் ஆகிறது. கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட்டில் நிகழ்ந்த மாறுதல்களால் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த கோளாறு விண்டோஸ் 10 கணினிகளை கடுமையாக பாதித்துள்ளது. விமான நிறுவனங்கள், ஐடி துறை, கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், போக்குவரத்து துறை, மருத்துவ சேவை, வங்கிகள், ஊடகங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், பங்குச்சந்தைகள் என பல துறைகளும் பலத்த அடி வாங்கியுள்ளன. டிக்கெட் முன்பதிவு, விமானங்களை இயக்குவது என பல பிரச்சனைகளை விமான நிலையங்கள் எதிர்கொண்டுள்ள நிலையில் அந்த காலத்தில் இருப்பதைப் போல சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு போர்டிங் பாஸ்கள் கையிலேயே எழுதி கொடுக்கப்படுகிறதாம். பெங்களூரு விமான நிலையத்தில் இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைஸ்ஜெட் மற்றும் ஆகாசா ஆகியவை பயணிகள் மற்றும் விமான அட்டவணைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேனுவல் செக்இன்களை மேற்கொண்டுள்ளனவாம். இருப்பினும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய தகவல் மையம் நெட்வொர்க் பாதிக்கப்படவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்துள்ளார். இப்பிரச்சனையால் ஏற்பட்ட அந்த உலக அளவிலான பாதிப்பு குறித்து மைக்ரோசாஃப்ட் மற்றும் அதன் அதிகாரிகளுடன் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தொடர்பில் உள்ளதாக குறிப்பிட்டார். ஏராளமான நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் சேவை முடக்கத்தால் கதிகலங்கி போயுள்ள நிலையில் துன்பம் வரும் வேளையில் சிரிக்க வேண்டும் என்பதைப் போல ஊழியர்களோ வேறு விதமாக நகைச்சுவையாக இந்த பிரச்சனையை கையாண்டு வருகின்றனர். சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலான அலுவலகங்களுக்கு விடுமுறை. ஆனால் வெள்ளிக்கிழமையான இன்று மைக்ரோசாஃப்ட் சேவை முடங்கி விடுமுறை கொண்டாட்டம் இன்றே துவங்கிவிட்டதாக மகிழ்ச்சியுடன் ப்ளூ ஸ்கிரீனுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பலர் இன்று ப்ளூ ஸ்கிரீன் டே என்று கொண்டாடி வருகின்றனர். மைக்ரோசாஃப்ட் ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. எல்லாம் முடங்கிய போதும் எக்ஸ் தளம் மட்டும் இயங்கி வருவதால் போடப்பட்ட மீம்ஸை எக்ஸ் உரிமையாளர் எலான் மஸ்க் ரசித்து சிரித்து பகிர்ந்துள்ளார். எதுவாயினும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வெள்ளிக்கிழமையை முடக்கத்தால் மேலும் பரபரப்பாக்கி உள்ளது மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் குளறுபடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.